இருக்கிறத விட சாவறதே மேலு சொல்லிட்டு கம்முன்னு விட்டுட்டேன். அப்பதான் சகோதரிங்க 2 பேர் வந்து பாஸ்டிங் ப்ரேயர் போயிட்டு வந்து எங்க வீட்டுக்கு வந்தாங்க. 2 பேரையுமே நான் சேக்குல வெளிய துரத்தி விட்டேன். ஆமா, இருந்த கடவுள்லாம் என்ன காப்பாத்தல. இப்ப இவங்க வந்தா காப்பாத்த போறாங்கன்னு ஒரு கேவலமா திட்டி அனுப்பிச்சிட்டேன். அப்புறம் அம்மா, நீ நல்லா பேசுவ, நல்லா பழகுன, ஏம்மா இப்போ மட்டும் அப்படி பண்ற? எனக்கு வயிற்று வலி அந்த அளவுக்கு தாங்க முடியாது. லிம்கா இல்லாம நான் இருக்கவே மாட்டேன். இந்த லிம்காவை குடிச்சிட்டு அப்புறமா அவங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தேன். அவங்க வந்து எனக்கு ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்னை மீறி நான் அழுதுட்டேன். ஏன்னா அவங்க சொல்கிற வார்த்தைங்கள்லாம் வந்து என்ன குறிச்சே இருந்த மாதிரி இருந்தது. அப்போ தான் நான் 6 மாதமாக வந்து எந்த கோயிலுக்கும் போனதே கிடையாது. வெறுத்து போய் வீட்டில் இருக்கிற சமயத்தில் தான் அவங்க வந்தாங்க. அவங்க வரும்போது யாராவது இந்த மாதிரி ஜப கூட்டம் நடத்தின்னு இருந்தாங்கன்னா, மோளம் அடிச்சின்னு அப்படி வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தெருவில் இருந்து அந்த தெருவுக்கு போயிடுவேன். இவங்க ஜாதி மதம் மாற்றத்துக்கு தான் வராங்க. இவங்க ஆண்டவரை பற்றி வெள்ளைக்கார கடவுள் அவர் நம்ம நாட்டு கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஓடிடுவேன் எங்கே பார்த்தாலும். இந்த பக்கம் போனாலும் அந்த பக்கம் வராங்கன்னு நானே திட்டுவேன். எப்படி வருதுங்க பாரு, இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்லாம் கேட்பேன். ஆனால் ஆண்டவர் பாருங்க என்னதான் நேசிச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து எனக்கு ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டாங்க. 3வது நாள் எங்கள் சபைக்கு தான் வாயேன், ஒரு வாட்டி வந்து பாரு அப்படின்னாங்க. சரி, நானும் சபைக்கு போனேன். போனாக்கா அங்கே வந்து ஐயான்னு கூப்பிடுமா. நாங்கள் அந்த ஐயா கொய்யாலாம் எனக்கு கூப்பிட தெரியாது, நான் சார் தான் சொல்லுவேன். சரி, ஏதாச்சும் சொல்லிக்கம்மான்னு சொன்னாங்க. அவங்கள காட்டி இவங்க தான் அம்மா. இவங்களே சின்ன வயசு, இவங்கள ஏன் நான் அம்மான்னு கூப்பிடணும், மேடம் தான் கூப்பிடுவேன்னு சொன்னேன். அப்போது அவங்க என்ன சொன்னாங்க, சரின்ட்டு ஐயா கிட்ட இட்டுன்னு போய் உட்கார வச்சாங்க. இன்றைக்கி நான் ஐயான்றேன், அன்னைக்கு நான் ஒரு கிண்டலாக தான் பார்த்தேன் அவங்கள. அப்போது 1/2 டம்ளர் தண்ணியும் 3 டிராப் எண்ணெய் விட்டு இயேசுவின் ரத்தம் ஜெயம் 3 தடவை சொன்னாங்க. சொல்லிவிட்டு என் மூஞ்சில அடித்தாங்க, என் வயிற்றில் அடித்தாங்க. உள்ளுக்கு குடிமான்னு சொன்னாங்க. நானும் குடித்தேன். ஐயா, இதுன்னா இது சரியான மேஜிக்காக இருக்குதுன்னு கிண்டல் பண்ணிட்டேன். வீட்டுக்கு போனேன். ஒரே உருண்டு கரண்டு. நான் பாட்டுக்கு ரொம்ப வலி எடுத்துருச்சு. எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலை வச்சியா, உனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னாரு. ஏன்ப்பா, சாவறதுன்னு ஒன்று முடிவாயிடுச்சு, நீ கிண்டல் பண்ணாத, அவள் தான் விடு, ஒன்று காப்பாற்றினா நான் பார்க்குறேன், இல்லைன்னா விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுதுனே உள்ளுனே போய் ஒரு ஓரமாக படுத்துட்டு இருக்கேன். நீ யாருமே எழுப்பல, அப்படியே விட்டாங்க என்ன. அப்போ தான் என்னாச்சுன்னா 2 மணி டைமில் எனக்கு கனவு வந்தது. கனவுல வந்து நான் யாரை கிண்டல் பண்ணணும், யாரை ரொம்ப கேவலமாக மேஜிக்னு சொல்லணும், அந்த ஐயா தான் வந்தாங்க. ஏமா ஜெயந்தி, உன் கிட்னியில் கல் இருக்கான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அங்கே வந்தேன் அங்கேயே போயிடுச்சுன்னு சொல்லிட்டேன். அப்போது பின்னாடி அந்த அம்மா உட்காந்துன்னு இருந்தாங்க. அந்த அம்மா வந்து சொன்னாங்க, ஏம்மா, நாங்கள் எப்படி நம்புறது கிட்னியில் கல் போச்சுன்னு? நீ ஆதிலட்சுமி டாக்டராண்ட போவியே, அங்கே போய் ஸ்கேன் எடுத்து ரிப்போர்ட் எடுத்துன்னு வா, அப்போ தான் நான் நம்புவேன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், எப்படி உங்களுக்கு தெரியும்? நம்ம ஒரு நாள் தான் போய் ப்ரேயர் பண்ணோம். நம்ம எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொன்னோம்? அப்போ கூட அப்போலாக்கும் விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு தான் சொன்னோம். ஆனால் ஆதிலட்சுமி நம்ம சொல்லவே இல்லையே, எப்படி உங்களுக்கு தெரியும்னு எனக்கு ஒரே டவுட்டு. பாருங்க, கடவுள் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. நான் போகிற ஹாஸ்பிட்டல் தெரியுமா? தெரியாது. அதனால நான் முழுசாக நம்பிட்டேன். அப்போது கடவுளுக்கு தெரியுது, நம்ம தான் வந்து கடவுளை வெறுத்தோம், ஏசப்பா ரொம்ப உண்மையானவர் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்து குளிச்சுட்டு எழுந்து கிளம்பலான்னு பார்த்தா, எப்பவுமே பல்லு வளர்க்கறனோ இல்லையோ, அந்த லிம்கா இல்லாமல் என்னால் எழுந்திருக்க முடியாது. லிம்கா எடுக்காமே அப்படியே எழுந்துச்சிக்கினேன். எழுந்துதான் எங்கள் பொண்ணு, பெரிய பொண்ணு, ரம்யா ஐ எம் ஃபைன் அப்படின்னு கத்துறேன். என்னம்மா ஆச்சு அப்படின்னு. எனக்கு வயிறு வலிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் தலைக்கு ஊற்றிக்கின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். போயிட்டு 500 ரூபாய் எடுத்து டேபிளில் வச்சுட்டு, என் கிட்னியில் கல் இல்லை, செக் பண்ணுங்கன்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, ஏண்டி 1 வாரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே உங்களுக்கு எப்படி கிட்னியில் உங்களுக்கு கல் போயிடும், நான் மாத்திரை கூட கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. பரவாயில்லம்மா, நீங்கள் ஸ்கேன் எடுங்க அப்படின்னு சொன்னேன். எப்படியோ 500 ரூபாய் உங்களுக்கு வேஸ்ட்டாக தான் போகுது, நாங்கள் பரவாயில்லன்னு சொன்னேன். அப்போது சரின்னு ஸ்கேனில் ஐயோ நான் படுத்துன்னு தான் இருந்தேன். எதுவாக இருந்தாலும் சொல்லிவிட்டு ஐயோ சொல்லுங்க அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, கல்லை காணோண்டியே அந்த இடத்துல ஆழமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கல் எடுத்த கர்த்தர் எனக்கு செதையும் வைப்பாருன்னு சொல்லி எழுந்து வந்துட்டேன். அந்த ரிப்போர்ட்டை மட்டும்தான் வாங்கினேன், டேப்லெட் எடுத்துக்கல, ஒன்றுமே இல்லை. என் தேவன் 40,000 ரூபாய் கேட்டாங்க, 1 ரூபாய் செலவு இல்லாமல் அந்த 500 ரூபாவோட முடிஞ்சுது. அதோடு இல்லாமல் எனக்கு கட்டி இருந்தது.